நான் எவ்வளோ டைம் போட்டோமோ 10-12 மணிக்கு போறியா? 12 மணிக்கு போகிறப்போ உனக்கிட்ட எவ்வளோ டைம் இருக்கு? அந்த டைமில் நீ தீனை கற்றுக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணலாம். அதான் சொல்கிறேன்ல, முதல்ல தாட் கிளியர் பண்ணும். எது எனக்கு தேவை? இது யார் சொல்லி தரணும் உனக்கு? உங்கள் அம்மா சொல்லி தரணும், உங்கள் அப்பா சொல்லி தரணும். நாங்கள்லாம் இப்படிலாம் சம்பாரித்து ஏழை ஏழைகள் கொடுத்தோம். அப்படியா? அல்லாவுடைய தீனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு கொடுத்தேன்ல, அதுக்கு என்னடா பண்ண? அது சொல்கிறேன்ல, அல்லா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் கிடையாது. இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஹபீஸு தையபு, நம்ம ஹபீஸா தையபா? வாட் இஸ் யுவர் பொசிஷன்? எந்த பக்கம் இருக்கிறீங்க? ரைட்டா லெஃப்டா? எங்கே இருக்கீங்க? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். எதுலேயுமே பார்த்தீங்கன்னா திருப்தி அடைய மாட்டோம் நம்ம. அதிகம் அதுதான் அல்ல சொல்கிறேன், அல்ஹாக்கு முத்தக்காசுர். அவன் தேடுறதுலேயே அவனுடைய லட்சியம் இருக்கும். கடைசியாக ஹபருக்கே போயிடுவான், ஒன்றும் கிடைக்காது. அதே தான் இன்றைக்கி ஜெயலலிதா பேரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொத்து இருக்குது ஜெயலலிதா. இங்கே வாழ்க்கை எது யூஸ்ன்னு, எது பயன் தந்தது ஜெயலலிதாவுக்கு? புரியுதா? அப்போ நமக்கும் என்ன பயன் தந்தது? புரியுதா? எனக்கு என் செல்வம் பயன் கொடுத்துடணும், அவ்வளோ சம்பாதிச்சா போதும். அதுக்கு மேலே நான் அதுக்குன்ட்டு அந்த சம்பாதிக்கிறதுக்கு கூட தீனுக்கு நேரம் ஒதுக்காமல் எனக்கு என் செல்வம் பயனளிக்கணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நான் நரகத்துக்கு தான் போவேன். ஏன்னா ஒரு முஸ்லீமா என் மீது மிகப்பெரிய ஒரு பாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமத்திட்டு போனாங்க. அந்த பாரத்துடைய சீரியஸ்னஸ் நம்ம உணரணும். அது உணராத பட்சத்தில் கபீஸ் இங்கே தையவாகாது, ஃபில்ட்ரு பண்ணிடுவான் மறுமையில் எல்லாம். இங்கேலாவது கஷ்டம், ஒரே ஃபில்ட்ரு. அங்கே அவன்லாம் கருப்பாக இருக்கணும் ஹபீஸு, அவன்லாம் வெள்ளையாக இருக்கணும் தையப். அவ்வளோதான் மறுமையில். இவங்க வெள்ளையாக இருப்பாங்க, சிலருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், சிலருடைய முகங்கள் இருள் படர்ந்து இருக்கும். அவங்க அவ்வளோதான், அதிலே ஃபில்டர் ஆயிரும். என்ன ஆச்சு எங்களுக்கு? எங்களை உலகத்தில் அனுப்புங்க, நாங்கள் நற்செயல் பண்ணுறோம், இப்போ நான் எங்களை அனுப்புங்க அப்படின்னு நல்லா சொன்னேன். ஏன் படித்து சொன்னாங்க? ஏன்னா எத்தனை வாட்டி சான்ஸ் கொடுக்குறது? அவ்வளோதான். அறிவு இருக்குல்ல, தேடி தேடி சம்பாரிச்சிங்களா? எங்கெங்கெல்லாம் போய் கோச்சிங் எடுக்கணுமோ கோச்சிங் எடுக்கிறீங்களா? இங்கேருந்து டெல்லிக்கு போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரான். இந்த மாதிரி இருக்குது, புதுசாக இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் பயிற்சி எடுத்துகிட்டு வரீங்களா? அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ன பயிற்சி எடுத்தீங்க நீங்கள் கேட்டால் அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எளிய மனிதர்கள், எங்களால் என்ன வேலை செய்ய முடியும்? நீங்களே எளிய மனிதர்கள். உங்கள் சொந்தக்காரன் பக்கத்தில் சொல்லுவோம், நான் ஒரு காலத்தில் இந்த ஏரியாவில் சைக்கிள் ரிக்ஷாவில் சுற்றிட்டு இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு காரை கொடுத்தான். அல்லாஹ் அதை கொடுத்தானா நீ சம்பாரிச்சு சேர்த்ததா? அதே மாதிரி இங்கேயும் சம்பாரிச்சிருக்கணும்ல. உனக்கு ஒருத்தனால் நல்லா இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்ல முடியும். தீனை கற்றுக்கிறதுக்கு அறிவு அதிகம் வேணுமா, துனியாவில் இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு அறிவு அதிகம் வேணுமான்னு என்கிட்ட கேட்டால் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், துனியாவில் சம்பாதிக்கிறதுக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக வேணும். அந்த அறிவே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது மறுமையை சம்பாதிக்க உங்களுக்கு அறிவு இல்லைங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் அறிவே நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற செல்வம் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு எதிராக ஹுஜ்ஜத்து. அல்லாஹ்விடத்தில் அது ஹுஜ்ஜத்து நிறைவேற்றும். எல்லாம் இவன் முழு நேரம் துனியாவுக்காக ஊழியம் செஞ்சான், அல்லாஹ்வுக்காக உனக்காக உன்னுடைய கடமைகளுக்காக சொல்லலை. அடுத்த